ஒரு அழகான கிராமத்துல ஒரு சின்ன கருப்பு பூனை இருந்துச்சு. அந்த பூனை ரொம்ப சுறுசுறுப்பானது. அதே சமயத்துல ரொம்ப சாதுவானது. அதுக்கு புதுசு புதுசா இடங்களை பார்க்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அந்த பூனைக்கு பக்கத்துல இருந்த பெரிய காட்டை பார்க்கணும்னு ஆசை வந்துச்சு. அதோ பாருங்க, மெதுவா தன்னோட சின்ன சின்ன பாதங்கள வச்சு அந்த கருப்பு பூனை காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. காட்டுக்குள்ள போனதும் அதுக்கு எல்லாமே புதுசா இருந்துச்சு. உயரமான மரங்கள், விதவிதமான செடிகள், தரையில விழுந்து கிடக்கிற இலைகள் எல்லாத்தையும் அது ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே நடந்துச்சு. கொஞ்சம் தூரம் போனதும், அந்த பூனை ஒரு சின்ன ஓடைய பார்த்தது. அந்த ஓடையில தெளிஞ்ச தண்ணி சலசலன்னு ஓடிட்டு இருந்துச்சு. பூனை அந்த தண்ணிய உத்து பார்த்துச்சு. அதுல சின்ன சின்ன மீன்கள் நீந்திக்கிட்டு இருந்துச்சுங்க. ஒரு மீன் அப்படியே ஜம்ப் பண்ணி தண்ணிக்கு மேல வந்து போச்சு. பூனைக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் அந்த கருப்பு பூனை புல்வெளியில நடந்து போகும்பொழுது ஒரு அழகான வண்ணத்து பூச்சிய பார்த்தது. அந்த வண்ணத்து பூச்சி மஞ்சள், நீலம்னு பல கலர்ல இருந்துச்சு. அது ஒரு பூவுல இருந்து இன்னொரு பூவுக்கு மெதுவா பறந்துகிட்டு இருந்துச்சு. பூனை கொஞ்ச நேரம் வந்து அந்த வண்ணத்து பூச்சிய அப்படியே அசையாம பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பூனை இன்னும் கொஞ்சம் வந்து உள்ள போனதும், ஒரு குட்டி முயலை சந்திச்சது. அந்த முயல் வந்து நான் வந்து நல்லா வெள்ள வெளிர்ன்னு பஞ்சு மாரி இருந்துச்சு. அது தரையில கிடக்கிற பசும்புற்கள மெதுவா கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. கருப்பு பூனை அந்த முயல பயமுறுத்தாம ரொம்ப அமைதியா அத பார்த்துச்சு. 2ம் கொஞ்ச நேரம் ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கருப்பு பூனை ஒரு பெரிய மரத்தடியில போய் உட்கார்ந்துச்சு. அந்த மரத்துல நெறைய அணில்கள் துள்ளி விளையாடிட்டு இருந்துச்சுங்க. ஒரு அணில் மரத்துல இருந்து ஒரு பழுத்த கொட்டைய கீழ போட்டது. அந்த கொட்டை டொங்குன்னு சத்தம் கேட்டு தரையில விழுந்துச்சு. பூனை அந்த சத்தத்த கேட்டு அந்த பக்கமா திரும்பி பார்த்துச்சு. ஒரு அணில் அந்த கொட்டைய எடுத்துட்டு வேகமா மரத்து மேல ஏறி போச்சு. காட்டுல நெறைய புதுசு புதுசா சத்தங்கள் கேட்டுச்சு. தூரத்துல பறவைகளோட கீச்சொலி கேட்டுச்சு. மரங்களோட இலைகள் காத்துல அசையும்போது ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுச்சு. சில நேரம் வண்டுகளோட ரீங்காரமும் கேட்டுச்சு. எல்லா சத்தத்தையும் அந்த கருப்பு பூனை புதுசா கவனிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. சாயந்திரம் ஆக ஆரம்பிச்சது. சூரியன் மெதுவா மறைய ஆரம்பிச்சான். கருப்பு பூனைக்கு அப்பதான் தான் வீட்டுக்கு போகணும்னு ஞாபகம் வந்துச்சு. இருட்ட ஆரம்பிச்சா காட்டுல தனியா இருக்கிறது கொஞ்சம் பயமா இருக்கும் இல்லையா? அதனால அந்த பூனை மெதுவா தான் வந்த வழியே திரும்பி தன்னோட சின்ன சின்ன பாதங்கள வச்சு நடக்க ஆரம்பிச்சுது. வழியில அது திரும்பவும் அந்த ஓடையையும் அந்த புல்வெளியையும் பார்த்தது. ஆனா இப்போ வெளிச்சம் குறைஞ்சிருந்ததால எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சுது. கடைசியா அந்த கருப்பு பூனை தன்னோட வீட்டுக்கு பத்திரமா வந்து சேர்ந்துச்சு. வீட்டுக்கு வந்ததும் அந்த கருப்பு பூனைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. காட்டுக்கு போனது ஒரு புது அனுபவமா இருந்தது இல்லையா? அது நெறைய புது விஷயங்கள கத்துக்கிட்டு வந்துச்சு. அது தன்னோட அம்மா பூனைகிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க பக்கத்துல சுருண்டு படுத்துக்குச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என் செல்ல குழந்தைகளா? காட்டுக்கு போன அந்த கருப்பு பூனை போல நீங்களும் புதுசு புதுசா விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு நம்ம வேற ஒரு அழகான கதையோட உங்கள பார்க்கறேன். அதுவரைக்கும் பாய் பாய். நல்லா தூங்குங்க.